ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி வந்து டேலி பிரைம் மாஸ்டர் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 38 டேஸ் இன்க்ளூடிங் ஃபீட்பேக் சேர்த்தோம் அப்படின்னா. ஸோ ஆக்சுவலி இது 1.5 மந்த் ஆக்சுவலி பிளான் பண்ணது என்னவோ 60 நாளுக்கு மேலே. அதுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி அந்த இதுக்குள்ள வர வைக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் 2 பேருமே கணேசமூர்த்தி சாரும் சரி, பிரபு சாரும் சரி, அடிஷ்னலா நாங்க வந்து இந்த இந்த கோர்ஸுக்கு இந்த டிமாண்ட் இருக்கு, இது இருந்தாதான் அது ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து அதுவா 2 பேரையும் கூட்டிட்டு வந்தது. கணேசமூர்த்தி சாரையும் சரி, கார்த்திக் சாரும் சரி. ஆக்சுவலி நாங்க 2 பேர் தான் பிளான் பண்ணோம். பிரபு சார் தான் வந்து இதுக்காக முழுச்சா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரபு சார் சொன்னாரு, இது வந்து இந்த ஃபைனலைஸ் பண்றது, புக் க்ளோஸ் பண்றதெல்லாம் as per ஒரு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சஜஷன் கொடுத்தாரு பிரபு சார். அதுக்கப்புறமேட்டு கார்த்திக் சார் சில விஷயம் வந்து இன்னும் ஸ்மார்ட்டா சில விஷயத்த வந்து பண்றதுக்கு, இன்னும் கரண்ட் அப்டேட்ல இன்னும் நிறைய விஷயத்த மாத்துறதுக்கு அதே மாதிரி கார்த்திக் சாரும் அதுக்கான தேவை வந்து வந்தது. ஸோ அப்படிதான் வந்து இந்த கோர்ஸ் வந்து வந்தது, ஒரு முழு வடிவில் வந்தது. நாங்க என்ன நினைச்சோமோ அதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணோம். அது எப்படி இருந்தது நீங்க தான் சொல்லணும். பட் அந்த ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சுக்கு தான் நாங்க வெயிட் பண்றோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத உங்க ஃபீட்பேக் பொறுத்து. பிரபு சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க, அதுக்குள்ள மற்ற ஃபேக்கல்ட்டி வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அதான், ஆமா, இப்ப சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி தான் நாங்க 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து என்னன்னா, ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் வந்து சொன்னா நல்லா இருக்கும், அல்லது ஒரு ஆடிட்டர் வந்து சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஏன்னா அவங்க நிறைய சாஃப்ட்வேர் பார்ப்பாங்க, நாட் ஓன்லி டேலி அப்படிங்கிறதே வந்து என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் தான், ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதும் கூட. தென் இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து நான் அஸ் அ டேலி ட்ரெயினரா எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டேலி என்ன எப்படி பாக்குறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி பாக்குறாங்க, அது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட்ட கேட்டேன். அந்த டைம்ல வந்து கணேசமூர்த்தி சார் வந்து அவங்க அவைலபிளா இருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்துல டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். தென் வந்து ரியல் டைம்ல டேலியை லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை வந்து அப்படியே போயிட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை போயிட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ரியல் டைம்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான கிரிட்டிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து கார்த்திக் சார் வந்து லைன்ல வந்தாங்க. ஸோ கார்த்திக் சார் வந்து ரியல் டைம்ல போயிட்டு அதை அப்ளை பண்றது எப்படி, எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம், எந்த அளவுக்கு அவங்க கஸ்டமர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணும்போது கார்த்திக் சார் அப்படிங்கிறது அவங்க வந்து கூட்டி வந்தோம். ஓகேங்களா? தென் இதுல வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? நீங்க 90% நீங்க மட்டும் தான் கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட வந்து கொஞ்சம் உட்கார வைக்கணும். ஐ மீன் என்ன சொல்றது அப்படின்னா, அவங்கள தான் நீங்க தான் வந்து என்ன பண்ணலாம், சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நான் என்னுடைய கண்டென்ட் வைஸ் நான் வந்து என்ன பண்ண பிளான் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல நாம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணதுல என்ன கத்துக்கிட்டீங்க, புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க, புது லேர்னிங் என்ன, அதை எப்படி நீங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க, அதை எப்படி நீங்க வந்து பணமாக்க போறீங்க, அல்லது கெரியர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க, இதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஓப்பனா வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ரொம்ப அழகான ரேட் பண்ணியிருந்தீங்க சார். கணேசமூர்த்தி சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ வந்து 37 நாள் வந்து நம்ம செஷன் போயிருக்கு. ஸோ அதில் நான் அடுத்த செஷன் 5 நாள் தான் இருந்தாலுமே மீதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டேலி சம்மந்தப்பட்ட கிளாஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 72 ஹவர்ஸ்னு ஆவரேஜாக வச்சுட்டா கூட 74 ஹவர்ஸ் வந்து 2 ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ஃபுல் டைம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 5 நாள் தான் வந்திருக்கேன். அதில் 15 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் நான் இருந்திருப்பேன். Q&A எல்லாமே சேர்த்தே அவ்வளோதான் இருந்திருப்பேன். ஆனால் 2 ஃபேக்கல்ட்டியும் உங்களுக்கு டேலிக்காக ஃபுல் டைம் இருந்திருக்காங்க. அதுக்கான அவுட்புட்டும் கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் எங்களுக்கே தெரியும் ஸோ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. நானும் சில விஷயங்கள் வந்து டேலியில் கற்றுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. கார்த்திக் சார். ஓகேங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷ் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இவ்வளோ பெரிய வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாரையும் கனெக்ட் பண்ணீங்க. ஸோ ஒருத்தங்க ஒரு டொமைன்ல இருந்தாலுமே அது கனெக்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ஆர்கனைஸா பண்ணி ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா எல்லாரையும் கனெக்ட் பண்றதுன்றது நான் மற்ற கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். எப்படின்னா ஒரே ஒருத்தவங்க எல்லா டாப்பிக்கும் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்றத ஒரு டாக்ஸேஷன் ஆங்கிள் கணேசமூர்த்தி சார், இப்போ டீட்டெயில்டா சொல்லிடுறதுல பிரபு சார், டேலியோட ஆங்கிள், எல்லா ஃபீச்சர்ஸ், இப்போ என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஸ்மார்ட்டா என்னென்ன ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஒரு எல்லாமே சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூவா இருந்திருக்கும்.
தென் வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இங்க இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அக்கௌண்டிங்ன்றதும் இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டி ஆகட்டும், வாட் எவர் எனி திங் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஓல்டு மெத்தட்லயே இருக்கிறதோட நம்ம அந்த அப்டேட்டுக்கான புது லேர்னிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். நாலேஜ் அப்பப்போ அப்ளை பண்ணுங்க. கோர் நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் எவர் எனி சப்ஜெக்ட் வந்து நீங்க நல்லாவே ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அந்த இடத்துல எக்ஸாக்டா என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஒர்க்கை வந்து நீங்க கொடுக்க முடியும் அந்த ஆங்கிள் ஒர்க் பண்ணுங்க. தென் ஒரு இந்த ஆங்கிள் மட்டும் வெறும் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டோம் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி ஆங்கிள் மட்டும் இல்லாம தென் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷனுக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்ஸும் கொடுத்து நீங்க ஒரு கம்பெனில ரெகக்னைசேஷன் ஆகி நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும். தென் கன்சல்டண்டா நிறைய கிளைண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருந்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸ். மேபி நான் எடுத்து இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு கிளைண்டோட மாடல் டேட்டா வச்சு தான் நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியல. மேபி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அது எப்படி இருந்தது நீங்க தான் ஃபீட்பேக் ஆகணும். ஓகே கைஸ், ஆக்சுவலி நம்மளுடைய பார்ட்டிசிபேட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக், அதாவது வந்து டே 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தவங்க, ஓவரால் கிளாஸ் பார்த்தவங்க, ஆர் நான் சிலது பார்த்துருக்கேன் பட் பார்த்த வரைக்குமே எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுடைய நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே சொல்றது ஃபீட்பேக்ன்றது பிளஸ் மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்க ஃபீட்பேக் ஏதாவது எங்களுடைய மைனஸ் சொன்னீங்கன்னா நாங்க ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம், பிளஸ் மைனஸ் ரெண்டுமே நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, 1 by 1 நான் வந்து உங்களை வந்து அட்மிட் பண்றேன். ரைஸ் யுவர் ஹேண்ட். ஒன்ஸ் ஃபீட்பேக் முடிஞ்ச பிறகு ஓவரால் Q&A இருக்கு, அதுல பார்ட்டிசிபேட்டா இருந்தாலும் சரி நான் பார்ட்டிசிபேட்டா இருந்தாலும் சரி 3 எக்ஸ்பர்ட் இருக்காங்க. உங்களுடைய டவுட்டை நீங்க வந்து கேட்கலாம் எண்ட்ல. ரைஸ் யுவர் ஹேண்ட் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சார் ராஜேந்திரன் சார், வாங்க சார். சார் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் சார். யா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ம் இப்போ வந்து இந்த பழைய புராண கதையில பாத்தீங்க அப்படின்னா இந்த அகத்திய முனிவர் வந்துட்டு தன்னுடைய கமண்டலத்திலேயே காவேரி தண்ணி அடைக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்கு. அது மாதிரி இந்த டேலிங்கிற ஒரு பெரிய கடலை ஒரு வாட்டர் கேன்ல கொடுத்துட்டாரு நமக்கு பிரபு. ஓகே. ரொம்ப இதுக்கு மேல வேற யாரும் டேலியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பிரமாதமா பண்ணி கொடுத்துட்டாரு. அது ஒரு விருந்து. ஸோ இந்த விருந்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற எஃபெக்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கணேசமூர்த்தி சார். இந்த கணேசமூர்த்தி சார் வந்துட்டு அப்படியே ப்ராக்டிக்கலா கொண்டு வந்து அதை எங்க எப்படி அப்ளை பண்ணணும், இப்போ ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எப்படி ஃபைல் பண்ணணும், அந்த ரிட்டர்னை எப்படி வெரிஃபை பண்ணணும். இப்போ முந்தானேத்து அவர் வந்துட்டு ஒன்று சொல்லி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் அது பழசுனாலும் நியூ லேர்னருக்கு ரொம்ப புதுசு. பட் அதுலேயும் நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். இந்த விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்துட்டு ஸ்வீட் பீடா கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட் பீடா கொடுத்தவர் கார்த்திக், ரொம்ப பிரமாதம் சார். கார்த்திக் சார் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பர். அப்புறம் வந்துட்டு இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நியூ லேர்னருக்கு ரொம்ப அற்புதமான டிப்ஸ். ஒரு டெபிட் ஒரு கிரெடிட்ங்கிறத வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் கான்செப்டை கொடுத்தது வந்துட்டு அது எந்த காலத்துக்கு ஒரு நியூ லேர்னரா இருந்தாருன்னா அவங்களுக்கு மனசுல எப்பவுமே நிற்கும். அது ரொம்ப அற்புதமான ஒரு அந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்தது. ஏன்னா அதர் டீச்சர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும், நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறது இருப்பாங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். 3 பேர்த்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். அதுல வந்து கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்னாக்கா சந்தோஷ் தான். இதை எப்படி வந்து இவங்களை எல்லாம் கோஆர்டினேட் பண்றாருங்கிறது நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஃபேக்கல்ட்டியை வந்துட்டு எப்படி செலக்ட் பண்றாரு, அது வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம்னா இது ரொம்ப 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 அஃபோர்டபுள் பிரைஸ். வேற எந்த இன்ஸ்டியூட்லயும் நீங்க டேலி இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிறதா இருந்தாலும் இவ்வளவு கம்மியான ஒரு தொகைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு மணி நேரம் இத்தனை நாள் கண்டினியூவா கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நான் வந்து ஒரு நாள் கூட ஒரு கிளாஸ் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுக்கு மேல இனிமேல் யாரும் டேலியை சொல்லித்தர முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வேல்யூபிள். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப டீட்டெயிலாக ரைட் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம்பிள்லாம் வேற லெவலாக இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கணேசமூர்த்தி சார், பிரபு சார், நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா பேசலாம். தேங்க்யூ சார். எப்பவுமே நம்ம சாருக்கு வந்து ராஜேந்திரன் சாருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. வாட்டர் கேன்ல நம்ம அடைக்க முடியும்னு சொன்னோம். ஸோ என்னன்னா சின்ன வாட்டர் கேன்ல அடைச்சிட்டேன்.
இன்னும் கொஞ்சம் பெரிய வாட்டர் கேன் வாங்கணும். பெரிய வாட்டர் கேன் பார்த்து அடைக்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஓகே சார். கணேஷ்மூர்த்தி சார். சார் சொன்ன மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு விருந்து சாப்பிட்ட திருப்தி இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி தான் நாங்க வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். நிஜமாவே கத்துக்கிறதுக்கு எல்லா டேலின்ல எந்த விஷயமா இருந்தாலும் கத்துக்கணும்னு ஆரம்பிச்சா அது கடல். நாங்க சார் சொன்ன மாதிரி 60 நாள் பிளான் பண்ணி அதை 30 நாள் சுருக்க ட்ரை பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 8 நாள் ஓடிடுச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு எது தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்வேதா மேம். ஹாய் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க கிளாஸ் மெயின்டைன் பண்ண விதமும் ரெக்கார்டரை நீங்க கொடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு டே பை டே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் 2 கிளாஸ் மிஸ் பண்ணியும் உங்களோட ரெக்கார்டரை பார்த்துட்டு திரும்ப அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, கடல்ல பாட்டில்ல அடைச்சு கொடுத்துட்டீங்கன்ட்டு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து பிரபு சார் எங்களை குடிக்க வச்சுட்டாரு. குடிச்சு அந்த பாட்டில் காலி பண்ணி திரும்ப அந்த பாட்டில் ஃபில் பண்றதுக்கு இன்னொரு கிளாஸ் கொடுப்பாரா அப்படின்னு தோணுது எங்களுக்கு. அகைன் அவர்கிட்ட குடிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரோட டீச்சிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஏன்னா எங்க ஸ்கூல் டேஸ் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுவாரு. எங்க மேம் டீச் பண்ற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாங்க. எங்க மேம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அது மாதிரி அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாரு அவர் அக்கௌண்ட்ஸ் டேலிய. நான் டேலி கத்துக்கலாம் தான் வந்தேன். ஆனா எனக்கு மேக்சிமம் அக்கௌண்ட்ஸே கத்துக்கிட்டேன். நான் கணேசமூர்த்தி சார்ட்டு இருந்து ஜிஎஸ்டி, இவே பில்ஸ், கார்த்திக் சாரோட ஷார்ட் கட்ஸ், பிரபு சார் டீச் பண்ண அந்த ஃபுல் அந்த ஸ்லோ பை ஸ்லோ ஸ்டெப் பை ஸ்டெப் அது எல்லாமே ரொம்ப அழகா கத்துக்கிட்டேன். டேலியை தவிர்த்து இதுல அக்கௌண்ட்ஸும் கத்துக்க முடியும், டேலியில தான் அக்கௌண்ட்ஸே இருக்கு அப்படின்றது மைண்ட்ல இப்போ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எங்க எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு சார் கிளாஸ். ஸோ நீங்க அந்த பாட்டில் திரும்பி ரீஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே தேங்க்யூ மேம். கண்டிப்பா பிளான் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதான் நான் ஃபீல் பண்ணதை வந்து கரெக்டா நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஆனா இது மட்டும் இல்ல, இது பத்தாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, எப்ப ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும், எப்ப அது பின்னாடி திரும்பணும்னு சொல்லிட்டு, அதாவது குப்பு தூக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்கு அது ட்ரை பண்ணுதோ அப்பவே எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் லேர்னிங். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லேர்னிங்கிறது வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ். நம்ம வந்து 10th இவ்வளவு மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நீ இந்த சப்ஜெக்ட்ல அதிகமா எடுத்துட்டு அதனால நீ டாக்டர் ஆகலாம், மேத்ஸ்ல அதிகம் நீ வந்து இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிறதுனா வந்து கிடையாது. அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வகுத்துக்கிட்டது. பட் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்போ நம்ம வந்து பிறந்த குழந்தை எப்போ குப்புத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதோ அப்பவே எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. எஜுகேஷனுக்கு எண்டே கிடையாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பழமையான தொழில்கள்ல இது ஒரு முதன்மையான ஒரு தொழில் தான் வந்து டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா கேப்சர் பண்ணிட்டு சொன்னீங்க சார். அடுத்த பாட்டில் எனக்கு வேணும், அதுல வந்து நியூவா ஒரு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதுல ஒரு நியூ எனர்ஜி அப்படிங்கிறத ஆட் பண்ணி அதை வந்து நீங்க வந்து அகைன் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸ்வேதா மேம். கண்டிப்பா வந்து அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலி அதுதான் இப்ப என்ன வந்து ஸ்பான்சர் பண்ணது எங்க கம்பெனில ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸ்பான்சர் பண்ணி ஆக்சுவலி எங்க கன்சல்டன்ட் சொன்னாரு. அப்புறம் ஒரு எங்க எம்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கத்துக்க சொன்னாங்க. சோ அவரு மூலியமா வந்து அவர் டேலி தான் கத்துக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணாரு. நீங்க அக்கௌண்ட்ஸ் பண்றீங்க, இன்னும் டேலி கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஓவராலா அக்கௌண்ட்ஸே ஃபுல்லா கத்துக்கிட்ட ஒரு ஃபீல். டேலியை தாண்டி அக்கௌண்ட்ஸே நம்ம கத்துக்கிட்டோம். பேலன்ஸ் ஷீட் ஃபைனல் பண்றது அது எல்லாமே கன்சல்டன்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, ஆடிட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. நம்ம அதை பக்கமே போக மாட்டோம். அதுக்கு நமக்கு ஆத்தரைஸ்டே இருக்காது. அதெல்லாமே கத்துக்கிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஆக்சஸ் கொடுக்க சொல்லி அதெல்லாம் செக் பண்ணோம். நீங்க அந்த வவுச்சர்ஸ் எல்லாமே எத்தனை வவுச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாமே செக் பண்ணோம். ஸோ ஒரு கம்பெனியை வந்து புதுசா நான் போய் ஜாயின் பண்ணா எப்படி நீங்க பாக்கணும்னு சொன்னீங்களோ நான் அப்படி செக் பண்ணேன். எங்க கம்பெனியை போய் புதுசா எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கோம் அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு ஓவரால் அக்கௌண்ட்ஸோட ஃபீல்டே நீங்க கத்து கொடுத்துட்டீங்க. அந்த டேலின்ற ஒரு சின்ன இதுக்குள்ள இவ்ளோக்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. சோ அப்போ இன்னும் அடுத்த கிளாஸ் வந்தா இன்னும் எவ்வளவு சொல்லி கொடுப்பீங்க, எவ்வளவு பிரஷர் போடுவீங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். கண்டிப்பா அடுத்த கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணுவேன் சார். எதா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா. ஓகே.
தேங்க்யூ சார். ஸோ அவங்க நிஜமாவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க பேச்சில் அப்படிதான் தெரிஞ்சது. ஓகே, ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம அதிகமாக கொடுத்துருவோம். அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கம்மியாக இருக்கலாம், இல்லை இருக்கலாம். அது அவங்களோட குறைய அவங்க சொல்லலாம். பட் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க கற்றுக்கிட்டு வந்தது டேலி என்ட்ரி, அவ்வளோதான். டேலியில் எப்படி என்ட்ரி பண்ணுறது அது எப்படிங்கிறத வந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து டேலியை மட்டும் கொடுக்கல. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அங்கே டேலியில் வந்து ஈவேபிள் ஒரு டவுட் வந்தப்போ அதுக்கு ஒரு தனி செஷன் வச்சோம். அதே மாதிரி டேலி சொல்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும் ஒரு செஷன், ஃபர்ஸ்ட் செஷனே அதுதான். அதே மாதிரி க்ளோஸ் பண்றப்ப என்ட்ரி பண்ணா மட்டும் பார்த்துமா அதை எப்படி ரிவ்யூ பண்றது அப்படிங்கிறதுக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே இங்க டாக்ஸ் அப்டேட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் லைன் கொடுத்து தான் இது வரைக்கும் நான் 4 செஷன் வந்து நானே வந்திருக்கேன். ஸோ இது 4வது இது என்னோடது. இதே மாதிரி 4வது மாஸ்டர் கோர்ஸ் இது. ஸோ இந்த 4லையுமே நான் பார்த்தது இதுதான். ஏன்னா திருப்பி எங்களை நாங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்க சொன்னதோட ஃபீட்பேக் வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எண்ட் ஆஃப் த டே ஆக்சுவலி நாங்க ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்க போறா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சார் வந்து எவ்ரி டைம் வந்து அதை செக் பண்ணிட்டு இன்னும் பெஸ்டா கொடுக்கலாம், இன்னும் நிறைய கொடுக்கலாம், நிறைய வேல்யூ கொடுக்கலாம், அதுல ஸ்டாப்பே பண்ண மாட்டார். நம்ம ஒரு 100% கொடுக்கணும், நீங்க 200% கொடுங்க அப்படின்றதான் அவருடைய அந்த பாயிண்ட் இருக்கும். அதெல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்குமே வந்து அது ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. தென் வந்து சரி என்ன பாயிண்ட்லாம் அவங்க நம்ம ஆட் பண்ணலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. எனக்குமே அது ஒரு பேஷனா இருந்தது. ஏன்னா மத்தவங்க வந்து இதை மட்டும் டீச் பண்ணிட்டு போங்க அப்படின்னுவாங்க. பட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே சொல்லுங்க, பட் ஆடியன்ஸ் பயன்படுவாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்க ஃபீட்பேக் சொன்ன விதமே வந்து ரொம்ப அதை அவங்க சொன்னாங்க பாருங்க, வெறும் என்ட்ரி லெவல் மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட என்டையர் அக்கௌண்ட்ஸே நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் பீப்புள். ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ பாயிண்ட்ல போய் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணுன்றதுதான் எங்களுக்கு முக்கியமான நோக்கம் இங்க வெளிப்பட்டிருக்கு அப்படின்றது அவங்க சொன்ன ரிவ்யூல. கார்த்திக் சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் மதுராணி மேம். குட் ஈவினிங் சார். சார் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்றேன். ஸோ எனக்கு அந்த லாஸ்ட் டே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அது என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அதிகமா இருந்தே தவிர குறையவே இல்லை. அதே மாதிரி டைம் ஆனாலும் கூட வந்துட்டு டைம் ஆகுது அப்படின்ற அந்த முடியும் போதுதான் டைமே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸுமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மேக்சிமம் எனக்கு 1 ஹவருக்கு மேல நான் உட்கார்ந்தேன்னா தூக்கம் வரும். ஆனா பிரபு சார் கிளாஸ் வந்து அந்த மாதிரியே இல்ல. எனக்கு அந்த எண்டு வரைக்குமே வந்து நான் ரொம்ப வந்துட்டு அப்படியே ரசிச்சு வந்து பார்த்தேன். ஸோ டேலியில இவ்வளோலாம் இருக்கா அப்படின்றது வந்துட்டு நான் நிறையவே கத்துக்கிட்டேன். நான் டேலி என்ட்ரி போடுறேன். பட் இவ்வளவு ஒவ்வொரு அந்த லெட்ஜர்லாம் செக் பண்றதுக்கு வந்து ஃபைனல் பண்ணும்போது நான் ஒன்னொன்னா போயிட்டு தான் செக் பண்ணுவேன். ஆனா வந்து பிரபு சார், கார்த்திக் சார்லாம் வந்துட்டு அந்த ரொம்ப சிம்பிளிஃபையா வந்து சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ பிரபு சாரோட கிளாஸ் வந்துட்டு எங்க பாப்பாவே பார்த்துட்டு சொன்னாங்க, ஸோ இவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளவு ஒரு இதா சொல்லியிருந்தாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த டாக்ஸ் ஃபைனல் பண்றது வந்துட்டு கணேசமூர்த்தி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ யாருமே வந்து இதுல எந்த ஒரு குறையுமே வைக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. ஸோ அந்த இது வந்து இன்னும் திரும்ப திரும்ப கொடுத்தா கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் சார் பாப்பா கூட பார்த்துட்டு இவ்வளவு நல்லா சொல்லி தராங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த பாப்பா ஃபியூச்சர்ல நான் அக்கௌண்டா ஆயிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னாங்கன்னா ஃபீஸ் வாங்கிருங்க. ஓகேங்களா? ஆனா நிஜமாவே சார் கிளாஸ் பார்த்துட்டு அவங்க கூட சொன்னாங்க, மாமி நான் கூட வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு நான் அக்கௌண்ட்ல போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம், கேட்கறது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம். அவங்க சொல்றது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து எனக்கு வந்து பிரபு சார் கிளாஸை பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை, அது வேற. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி பாதிக்கு மேல தெரியும். சார் எடுத்த கிளாஸ்ல பாதி தெரியும். ஆனா வந்து புதுசா வர்றவங்களுக்கு சாரோட கிளாஸ் வந்து வரப்பிரசாத். இவ்வளவு பொறுமையா யாரும் சொல்லி தர மாட்டாங்க, எனக்கு வராது. கார்த்திக் சாருக்கும் இவ்வளவு பொறுமையா சொல்லித்தர வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து விஷயங்கள் தெரிஞ்சவங்க அதை வந்து எவ்வளவு சுருக்கமா இல்ல ஸ்பீடா சொல்லித்தரதான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நானுமே சொல்றேன், இப்போ வந்து எனக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும்னா எனக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறப்ப நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதை எப்படி சுருக்கமா சொல்றதுன்னு தான் திங்க் பண்ணுவேன். இப்போ சார் ஆனால் பிரபு சார் வந்து ஸோ வர்றவங்க ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி சொல்லி தரணும். ஸோ
ஒரே அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மெயினாக நியூ லேர்னருக்கு தான் நிறைய எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியராக கொண்டு வந்ததுனால புதுசாக வரவங்களுக்கு அவரோட கிளாஸ் வந்து வரப்பிரசாதம். அப்படி தானே சார்? கரெக்ட் கேளுங்க. அப்படியே தேங்க்யூ கேட்குறேன், சார், தேங்க்யூ யார் யாருக்கெல்லாம் தேங்க்யூ. பிரபு சார் கிளாஸ் நீங்க போர் சொன்னது அடிச்சது வந்து கரெக்ட், சாட் பாக்ஸில் போடுங்க. 100% கரெக்ட். ஏன்னா நான் வந்து 2 விஷயம் பார்ப்பேன் சார். ஒண்ணு வந்து ப்ரெஷர், இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா டெக்னாலஜில அடாப்ட் பண்ண முடியுமா முடியாதுன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய மோர் தென் 55 ஏஜ் வந்து கடந்தவங்க. ஸோ 55 மோர் தென் 55 அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பெக்ட் வச்சிருப்பேன். அவங்க தான் என்னுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஓகேங்களா? அதுல இடைப்பட்டவங்க தான் நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அதுல வந்து ப்ரெஷருக்கு என்ன, அதாவது என்னன்னே தெரியாம தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. அதர்வைஸ் இன்னும் நிறைய இருக்கே, நம்ம இன்னும் லேர்ன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கவங்க வந்து ஏஜ்டு பீப்புள். அதாவது என்னன்னா 55 ஏஜ் டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க இது 2 பேரோட கோர் பேசிஸ்ல நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சந்தோஷ் சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அது என்னங்க பேசிஸ், அது என்னங்க அட்வான்ஸ், இதை யார் உங்களை பிரிக்க சொன்னா? அது என்ன ஊத்துறதுமா ஒரே மாவு, இது வந்து பிளைன் தோசை, அது ஸ்பெஷல் தோசை, என்ன நீங்க பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கே நாங்க வந்து ஒரு 15-20 நாள் வாக்குவாதம் தான் நடந்துச்சு. அதெல்லாம் பிரிக்க எனக்குன்னா அது வரவே வராது. நான் எது எடுத்தாலும் பேசிக்ல இருந்தா நான் போவேன் அப்படின்னு. சரிங்க, கண்டென்ட்டையாவது நம்ம வந்து அட்வான்ஸ் கண்டென்ட் தனியா பிரிச்சு கொடுங்கன்னு அவர் கேட்டதுனாலதான் நான் வந்து பிரிச்சேன். ஆனா கண்டென்ட்டை பிரிச்சுட்டு அங்கேயே நான் சொன்னது என்னன்னா, கண்டென்ட் என்னமோ அட்வான்ஸ் கண்டென்ட் நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதுல இருந்து நான் பேசிஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரிதான் கொண்டு போனேன். அதனாலதான் இப்ப நீங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வேல்யூபிளா வந்து இருக்கு எனக்கு தோணுது. ஓகேங்களா? தேங்க்யூ சார், கரெக்ட் தேங்க்யூ கணேசன். மேபி கரெக்ட் கணேஷ் சார் கிளாஸ் தான் அந்த டைம் தான் எனக்கு அன்னைக்கு அவர் செஷன் கண்டிப்பா நான் அட்டன் பண்ண நினைச்சிட்டு இருப்பேன். பட் அந்த டைம்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை அன்னைக்கு தான் லைட் நைட் 10 o'clock மேல ஆச்சு. எனக்கு மேபி ஃபியூ செஷன் மட்டும் மிஸ் பண்ணிடுங்க கணேஷ் சார். மேபி அவரது பார்த்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் டாக்ஸேஷன் ஆங்கிள் இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ன்றது நான் பண்ணிருக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் சார், டோன்ட் வரி, நான் ஷேர் பண்றேன், நீங்க ரெக்கார்ட் பாருங்க. பிரபு சார் சொன்ன மாதிரி தான், ஏன் சார் பிரிக்கிறீங்க, அது அப்படியே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் எங்களுக்குள்ள வாக்குவாதம் போச்சு. ஆனா நான் சொன்னது என்னன்னா, இப்ப இவ்வளவு விஷயத்தையும் ஒரு பிகினரால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஃப்ரம் எண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தனா ஒரு பிகினரால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பிகினருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வரேன், அட்வான்ஸும் வரேன்னா வரட்டும், நோ இஷ்யூ. ஆனா ஒரு அந்த பேசிக் லெவல் பார்த்தாலே போதும். அந்த ஒரு 15 days வந்து யாரெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அக்கௌண்ட்ஸே தெரியாதவங்க வந்தா கூட ஃபண்டமெண்டலா அக்கௌண்டிங்னா என்ன, டெபிட் கிரெடிட்னா என்ன, அக்கௌண்டிங்ல என்ன ரூல்ஸ் சொல்லுது, ஆக்ட்ல என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் அதனுடைய பேசிக் அந்த ஒரு 15 days வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க நான் காமர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் கூட அவங்க வந்து டேலியை கத்துக்க முடியும், அக்கௌண்டிங் கத்துக்க முடியும். அதுதான் பேசிக். அட்வான்ஸ் எனக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறவங்க அதெல்லாம் பொறுமை இருக்காது. அது உட்காந்து நம்ம கணேசமூர்த்தி சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு பொறுமை இல்லை. அப்ப அந்த விஷயம் அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப நம்ம அவங்களுக்கு போயிட்டு நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உட்காரணும்னு அவசியம் இல்லை. அப்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அப்ப அவங்களுக்கு இது மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அதை கண்டென்ட்டை வேரியேட் பண்ணோம். பட் நாங்க வந்து எங்களுடைய குவாலிட்டிலயோ எங்களுடைய கண்டென்ட்லயோ காம்ப்ரமைஸ் பண்ணல, பிரிச்சது மட்டும் தான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே ஹயத் சார். சார் கிளாஸஸ் எப்பயும் போல சூப்பர். நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. நான் லாஸ்ட் 2 years அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கிளாஸும். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், உங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார்? எப்படி 37 நாள் கரெக்டா ஃபேமிலியை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க? என்னால ஒரு நாள் விட்டோட வீட்டுல அடிதான் விழுவுது எனக்கு. உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்களும் ஆக்சுவலா உங்க ஏஜ் தான் எனக்கும் வரும். ஆனா எப்படி நீங்க இந்த எப்படி மேனேஜ் பண்றீங்க? 2.5 hours மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க சிஸ்டம்ல. கேப்டன் ஆஃப் த ஷிப்க்கு மேரேஜ் ஆகல, அதுதான் ப்ராப்ளம் சார். நான் என்னோட ஃபேமிலியை பண்ணி அனுப்பிட்டேன். அவர்கிட்டே சொல்லிட்டேன், எங்க உங்க சைனா சரி போடுவாரு, என் பையங்கிறது கதவை தட்டுவான், நான் ஊருக்கே அனுப்பிடுறேன். அதாவது என்னன்னா சண்டேஸ் ஒரு நாள் லீவ் இருக்குல்லன்னு கேட்டேன். அந்த சண்டேஸ் லீவ் இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவங்களை ஏன் 1.5 மாசத்துக்கு அப்புறம் அனுப்புறதுக்கு இப்பவே நம்ம பேக்கப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து திரும்ப கூட்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப்பே நான் வந்து பண்ணிட்டேன். இதான் ஆக்சுவலா நடந்தது. இது வந்து உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா ட்ரெயினரா நீங்க பாக்குறீங்க, சரி எங்க இருந்து எப்படியோ நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலி என்ன, மேரேஜ் அன்மேரிட் சில்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா கேப்டன்ஷிப் தான் வந்து அவருக்கு தான் வந்து என்ன மேரிட் ஆகும், அதனால தான் எங்களை போட்டு வாட்டி எடுத்துட்டாரு. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கும் பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 37 days அதை ஆர்கனைஸ்டா பண்றது பாசிபிளே இல்லை சார். அது எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குலாம் நான் என்னதான் பிளான் பண்ணாலும் அது 1/2 hour உட்கார முடியாது. அதுக்குள்ள பின்னாடி குழந்தை அழுகுது, அது பண்றாங்க இது பண்றாங்க, அப்படியே
அப்படியே போயிடுது டைம். அதுக்கப்புறம் ரெக்கார்டர் தான் திருப்பி நைட் 1 மணி 2 மணிக்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா நீங்க எப்படி அதை பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்க எல்லாத்துக்குமே. மனசார இல்ல நாங்க சொல்றேன். கமிட்டட்ல சார். இப்ப நீங்க வரலைன்னா உங்களுக்கு திருப்பி ரெக்கார்டர் கிடைக்கும். நாங்க வரலைன்னா உங்களுக்கு ரெக்கார்டர் கூட கிடைக்காது. ஸோ வேற வழி இல்லை எங்களுக்கு. புரியுது புரியுது மெயின் புரியுது. ரீசன் அதுதான். ஸோ ஓகே சார். இப்போ ஆக்சுவலி இந்த 37 இ- டேஸ் மேல அதுக்கிடையில வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸா ஐயோ பெரிய விஷயம் வந்து ஐயோ நம்ம சந்தோஷ கிளாஸஸ் இருக்காங்க வேல்யூ கொடுக்கணும் இப்படிதான் மைண்ட்ல வரும். நம்மளுக்கு வேற எதுவும் தோணாது. ம் ம் ஆக்சுவலி மெயின் நான் ரீசன் பிளான் அதுதான். கமிட் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்லை, அதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ நீங்க கிளாஸ்க்கு வரீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் வந்து இதே கமிட்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் இருக்கு, ரெக்கார்டட் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் இருக்குங்கிறதுனால தான் நீங்க இதை ம் பண்றீங்க. இப்போவும் என் பாப்பா வந்து அந்த 5 நிமிஷம் எதுக்கு கேட்டேன்னா, என் பாப்பா எறும்பு கடிச்சிருச்சு, ரத்தம் வந்துட்டு இருந்தது, சின்னதா ரத்தம் வந்துருச்சு போல இருக்கு, அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்ல தான் போயிட்டு வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லைஃப் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? ஏதாவது ஒரு டிப்ஸ் வீட்ல? காலில் விழுந்துடணும் சார். பண்ணியா தான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா தான். சரி, answer. நான் சீரியஸாவே சொல்றேன், வேற வழியே இல்லை. சரி சார். திட்டு சார் அப்புறம் வாங்கினாலும் சார் கேட்டுக்கணும். சந்தோஷ் சார் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு முடிச்சுட்டீங்க போங்க. இனிமே ஆர்கனைஸே பண்ண முடியாது 3 மாசத்துக்கு அப்புறம். Correct, correct. அப்புறம் சின்ன ஒரு இது சார், டேலி சொல்யூஷன்ல இப்போ ஏதோ 9th ஏதோ போட்டிருக்காங்க, வெர்ஷன் 6 வந்து இது பண்ற மாதிரி. அது எதுவும் பண்ணுவீங்களா? இன்னும் 1 டேன்னு காமிச்சிட்டு இருக்கு. டேலி லைவ் சொல்யூஷன்ல வந்து இப்போ வெர்ஷன் 6 வந்து லான்ச் பண்றதா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்களே சார் அது. இல்ல இப்போ வந்து டைரக்டா அந்த சிஇஓ லான்ச் பண்றதா இந்த நாளைக்கு கழிச்சோ நாளைக்கோ சார் எனக்கு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். எந்த ஒரு ரிலீஸ் ஆக இருந்தாலும் கண்டிப்பா அந்த லான்ச்ங்கிறது ஒண்ணு பண்ணுவாங்க சார். சிஇஓ உடைய, அதாவது பாரத் கோயங்கா பண்ணுவாரு. இப்போ பாரத் கோயங்கா பண்றதுல அவருடைய சன் பண்றாரு. ஓகேங்களா, அவர் சன் வந்து என்னன்னா அப்படி பண்ணுவாரு. ஆனா இந்த ரிலீஸ வந்து பிஃபோர் ஃபினான்சியல் இயருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து 3 ரிலீஸ் மட்டும் தான் அப்டேட் ஆச்சு. அந்த 3 ரிலீஸ்ல டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கரெக்டா பண்ண முடியல. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம டக்குன்னு ரிலீஸ வந்து லைவ்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த லான்ச் மீட்டிங் அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அந்த லான்ச் மீட்டிங் மட்டும் தான் இது. பட் ஆல்ரெடி ப்ராடக்ட் வந்து லான்ச். இல்ல சார், 2 பேங்க் மட்டும் தான் இருக்குது அதுல இம்போர்ட் பண்றது. கரூர் வைஸ் ஆக்சிஸ் பேங்க்கும் இன்னொரு பேங்க் மட்டும் தான் ஆமா, வருது. எஸ்பிஐ வந்து ஜகா எடுத்துட்டாங்க. எஸ்பிஐ வந்து வேணாம், நாங்க வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெகுலேஷன்ஸ் மத்த அதிகமா பேங்க்ஸ்லாம் இப்ப இருந்ததுனால. add ஆகும். மத்த பேங்க் இல்ல, எஸ்பிஐ வந்து ரிமூவ் ஆனதே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா எஸ்பிஐ ரிமூவ் ஆகுறாங்க அப்படின்னா மத்த பேங்க்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகேங்களா, இங்க வந்து இ பேங்கிங் சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அதாவது எக்ஸல் டு எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ். அதுதான் டைரக்டா வந்து மத்த லாகின் பேங்கிங் ஸ்டேட்மென்ட் டவுன்லோட் ஆகுற மாதிரி போட்டு சொல்லிருந்தீங்க. அந்த டைரக்டா லாகின் டவுன்லோட் அண்ட் பல்க் என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு இந்த 2 பேங்க் மட்டும் தான். அதனால தான் நாங்க இன்னும் வந்து என்ன பண்ணலன்னா, ரிலீஸ் 6க்கு வந்து சந்தோஷ் சார் வந்து கேட்டே இருக்காரு, ஒரு ஈவெண்ட் ஒண்ணு பண்ணி கொடுங்கன்னு. அதுல ஏற்கனவே 3 பேங்க் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 பேங்க்லயும் ஒரு பேங்க் எஸ்பிஐங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க், அவங்களே வந்து டைஅப்ல வரல. மிச்ச 2 ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை மட்டும் வச்சு நம்ம வந்து எப்படி கொண்டு போறது? ஸோ இதுக்கு தேவையாங்கிறதுனால தான் நான் இன்னும் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள சந்தோஷ் சாருக்குள்ள வரல. அது ஓகே ஆச்சு அப்படின்னா மேபி நம்ம வெனஸ்டே பிளான் பண்ணலாம், இந்த 2 பேங்க்குக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் அது மட்டும் ஃபுல்ஃபில் ஆகல. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிஷனலா பேங்கிங் ஃபீச்சர்ஸையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணலாங்கிற மாதிரி பிளானிங்ல இருக்கு. ஓகேங்களா சார்? பட் இந்த லான்ச்சுங்கிறது இதான் மீனிங். லான்ச்சுங்கிறது வந்து லைவ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாரத் கோயங்காவுடைய சன் வந்து அவரு தேஜஸ் கோயங்கா அவர் பேரு. தேஜஸ் கோயங்கா வந்து ஸ்பீச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த இடத்துல எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஈவெண்ட், கணேசமூர்த்தி சார் மாதிரி ஆட்களை வச்சு நியூ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அவங்கள வச்சு ஒரு ஈவெண்ட் வந்து டேலி பார்ட்னர்ஸ் வேற ஒரு இடத்துல பிஸியா இருக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துல நடக்கல. ஏன்னா அந்த பினான்சியலுக்குள்ள கொண்டு வரணும், அது ஸ்டார்ட் ஆயிடக்கூடாது, அதுக்குள்ள அது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதுதான் அந்த டைரக்ட் லைவ். பட் இப்ப பண்றது ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். அந்த ஈவெண்டோட நீங்க கடந்து போயிடும். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்னு, கார்த்திக் சார் சொல்லியிருந்தாரு பவர் எடிட்டர் கிளாஸஸ் இருக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் அப்கமிங்ல. அது எப்போ? பவர் கொரி சொல்லியிருப்பாரு. பவர் கொரி அது எப்போ சார் வரும்? அது இருந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா பெரிய டர்ன் ஓவர் எங்களோட சைட்லலாம், எங்களுக்கு அது இருந்தால் தான் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்குது. அந்த கிளாஸ் எப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஆர்கனைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், வேற ஒன்றும் இல்லை சார். சார்
கண்டிப்பா அதுக்கான எந்த ஒரு கோர்ஸுமே சரி டிமாண்ட் இருக்குன்றதுனால டக்கு டக்குன்னு எடுத்து வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ ப்ராப்பரா அது வந்து ஓகே ஆனாதான் ப்ராப்பரா அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வந்தாதான் அது டெலிவரியே வரும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. அது ப்ராப்பரா ஒரு ஒரு முழு வடிவில் வரும்போது கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் அபு சார். சார் வணக்கம். யா சொல்லுங்க சார். சார் கிளாஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே, நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் மூணு வாரமே நல்லாவே எடுத்துருங்க, நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணிருங்க, சூப்பரா இருந்துச்சு எல்லா கிளாஸுமே. நான் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணல ரம்ஜான், ஸோ அது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெக்கார்டு கிளாஸ் பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு, ஓகே, பாத்துக்கிறேன். ஓகே, இப்பதான் ரம்ஜான்ல முடிஞ்ச விருந்தெல்லாம் போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். ஸோ ரெக்கார்டு கிளாஸ் மேக்ஸிமம் நான் அட்டன் பண்ணுவேன், ஒரு 2 டைம் அட்டன் பண்ணுவேன். ஸோ ஓகே, ரொம்ப அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி கொஞ்சம் கிளாஸ் பார்த்து எல்லாமே சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி பிரபு சார் வந்து டீச்சிங் பண்ணது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கார்த்தி சார், கணேஷ் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் சார் என் ஃபீல்டு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேலாயுதம் சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சார். இப்போ ஃபைனல் டச்சில் வந்து கணேசமூர்த்தி சார், கார்த்திக் சார், அவங்க 2 பேரும் அந்த P&L அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு இதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வெவ்வேறு ஆங்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சார் வந்து டேலியில் வரக்கூடிய நார்மல் ரிப்போர்ட்டு இதுதான் இருக்கும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிளில் கிடைக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா கார்த்திக் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இப்போ லாஸ்ட் 2 டேஸில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், கணேசமூர்த்தி சாரும் அவருடைய ஆங்கிளில் வந்து அந்த இதை வெரிஃபை பண்ணுறது, செக் பண்ணுறது, அது வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லா அக்கௌண்ட்டையும் சொல்லியிருந்தார். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் 0 இருந்தால் கூட உள்ளே போய் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் போட்டிருக்கீங்க, கேஷ் பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, கூட போட்டிருக்கீங்களா, குறைச்சி போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா சொல்லியிருந்தாரு. டெஃபர்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவருடைய ஆங்கிளில் நான் பார்த்ததில்லை, நான் அது மாதிரி அந்த டெஃபர்ட் டேக்ஸை வந்து நான் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணதில்லை, நான் வேறு ஆங்கிளில் பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய கணக்கு வந்து 3-4 ஆடிட்டடாக போயிட்டுருக்கு, சரிங்களா. ஆனால் அவங்க வந்து எந்த அந்த ஆப்ஷனும் இல்லை, நான் கரெக்டாக ஆஸ் பர் ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்ன க்ளோசிங் பேலன்ஸ் ஐடிசி ரிப்போர்ட் வருதோ அது கரெக்டாக நான் டேலியில் மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சார் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இது ஒரு ஆங்கிளில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கணேசமூர்த்தி சார் சொல்லியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து பிரபு சார் வந்து எல்லாமே வந்து என்ட்ரியில் வந்து எல்லா லெவல்லையும் கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸில் டேலியில் இருக்கிறது எல்லாருமே வந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்பெனியில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எனேபிள் பண்ணிட்டு டேலியை வந்து ரன் பண்ணுவாங்க. இவர் வந்து இந்த P&L அக்கௌண்ட்டு, இப்போ அதில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எப்படி போடணும், ஆர்சிஎம் பில்லிங் எப்படி பண்ணணும், இதில் குறிப்பாக வந்து ஜாப் காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா அருமையாக சொல்லியிருந்தார் பிரபு சார். அதில் வந்து கன்சப்ஷன் என்ட்ரி வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன், பட் வந்து எல்லாமே ஜேர்னலை போட்டு அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த ஷாப் காஸ்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி அதில் எப்படி யூஸ் பண்ணணும், டேலி எதாவது எனேபிள் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டு தான் நான் அதை வந்து அந்த பில் ஆஃப் என்ட்ரியை வந்து டேக்ஸ் கட்டினதெல்லாம் மேக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த ஐடிசிஐ கிளைம் எடுத்துக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இவர் வந்து பெர்ஃபெக்டாக டேலி ப்ரொசீஜர் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பிரபு சாரோட எக்ஸ்பிளைனில் நான் வந்து பின்னாடியே என்னால் முடிஞ்ச வரையிலும் நான் கோச்சிங் அந்த இதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போயிட்டு நான் இதை நோட் பண்ணிக்கிறேங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும்போது நான் கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கார்த்திக் சாரும் இது முக்கியமான பாயிண்ட், இதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவரும் இடையில சொல்லுவார், அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இவர் பிரபு சாரும். நல்லா எல்லாமே ட்ரைனிங் நல்லா வந்து லேர்னிங் நல்லா கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து இதில் வந்து நான் இன்னொன்று இந்த ஒரு கணேசமூர்த்தி சார்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இந்த டெப்ரிசியேஷனில் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி அண்டு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் வந்து நார்மலாக வந்து அந்த
ஃபர்ஸ்ட் 6 மந்த் லாஸ்ட் 6 மந்த்ல வந்து என்ன இது இருக்கோ அது பிரகாரம் 10% பிளான் அண்ட் மிஸ்ரி 15% அது பிரகாரம் கரெக்டாக போட்டுருவாங்க டெப்ரிசியேஷன். ஆனால் இந்த கம்பெனின்னு வரும்போது கம்பெனி ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியலை. அது வந்து எனக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். எக்ஸலண்ட் சார். மறக்கவே முடியாது. நான் எதிர்பார்க்கல சார். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கிறேன். நோட்ஸும் எடுத்திருக்கிறேன். நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 3 பேருக்குமே தேங்க்ஸ் சார். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேலாயுதம் சார், தேங்க்யூ. நீங்க நானும் நோட் பண்ணியிருக்கேன். வேலாயுதம் சார் அவர் வந்து டீட்டெயிலாக அந்த Q&A வரும்போது டீட்டெயிலாக ஃபேக்கல்ட்டி கிட்ட அவருடைய கொயரி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதை ஓகே சார். நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சார் நீங்க 2 பேர் 3 பேரும் பேசலாம். தேங்க்யூ சார். ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். ஒன்றுனா டீட்டெயில்டாக சொன்னீங்க. ஒருத்தங்க என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணீங்க சொன்னீங்க. ரொம்ப நேரேட் பண்ணி நல்லா சூப்பராக சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நிறைய அக்கௌண்டன்ட் வந்து இதை தான் பண்ணுறாங்க. கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு செட்டப் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. ஏதோ ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறதோ இல்லை எதனால் டெஃபர்ட் டேக்ஸ் நிற்குதுங்கிறத அதை ஒரு என்ட்ரியை புக்கில் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு இயர் எண்டில் க்ளோசிங் பேலன்ஸ் மேட்ச் ஆகணும். ஆடிட்டரும் என்ன பார்ப்பாரு, க்ளோசிங் பேலன்ஸ் மேட்ச் ஆகிடுச்சா, அப்போ எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் கிராஸ் செக் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி பண்ணாதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, டெஃபர்ட் டேக்ஸ்னு ஒரு பேலன்ஸை நீங்கள் வைக்கலைன்னா அந்த டேக்ஸை அடுத்த வருஷம் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஸோ ஒரு பார்ட்டி மார்ச்சோட இன்வாய்ஸை ஏப்ரலில் கிளைம் பண்ணுறாருன்னா மார்ச் க்ளோசிங்கில் டெஃபர்ட் டேக்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு ஏப்ரலில் கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. புக்கில் இல்லாத ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் புக்கு ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் வந்து நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் ஆக்டுக்கு டெப்ரிசியேஷன் மேனுவலெலாம் கால்குலேட் பண்ண முடியாது சார். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா. நீங்கள் கூகுளில் அடித்தாலே கம்பெனிஸ் ஆக்ட் டெப்ரிசியேஷன் எக்ஸல் ஷீட்னு அடித்தாலே அபாக்கஸ்ங்கிற வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வரும். அதில் டேட்டாவை மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, எப்போ அசட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு ஃபில் பண்ணிங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்துடும். அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து இன்கம் டேக்ஸ் கிளாஸில் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஃபார்முலாவோட. அப்போவும் வந்து ஃபார்முலா நம்ம மேனுவலாக கால்குலேட்டர்லாம் போட முடியாது. நீங்கள் இப்போதைக்கு வந்து இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே சார், முயற்சி பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கணேசமூர்த்தி சார் கிட்ட இருந்து வாங்கி நம்ம குரூப்ல போடுறேன். ஓகே சார். ஜெயஸ்ரீமா சார், கிளாஸ் ரொம்ப நல்லாவே போச்சு சார். நான் ஜாயின் பண்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷனோட நான் ஜாயின் பண்ணவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா நான் நிஜமா சொல்றேன், எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் 3 பேர்த்திட்ட இருந்துமே நிறைய கத்துக்கிட்டேன் சார். பிரபு சார் சொன்ன கிளாஸ்ல இருந்துமே சரி, அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா அன்னைக்கே ஹோம்ஒர்க் செஞ்சாதான் எனக்கு மைண்ட்ல நிக்கும் அப்படின்றனாலயே மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோம்ஒர்க் செஞ்சிருவேன் சார். ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவர் சொல்லி கொடுத்ததை உடனே செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே செஞ்சு பார்த்தேன் சார். ஆனா கணேசமூர்த்தி சார் சொன்னது எல்லாமே எனக்கு இன்னொரு தடவை அந்த ரெக்கார்டர் வீடியோலையும் 2-3 தடவை கேட்டு அப்பதான் நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலே வரும். அந்த அளவுக்கு அவர் சொன்ன இது எல்லாமே கொஞ்சம் ஆழமானது சார். அந்த அளவுக்கு இன்னும் நான் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொன்னதை நான் இன்னும் நல்லா கத்துக்கணும், அந்த பாயிண்ட். அதே மாதிரி கார்த்திக் சார், அவர் ஷார்ட்டா சொல்றதுல அந்த ஆட்டோமேஷன்ல அவர் அடிச்சுக்கவே முடியாது. அதனால நிறைய நான் வந்து என் வேலையில சிம்பிளிஃபை பண்ணி இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் 3 பேத்துக்குமே தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மேடம். ஐ திங்க் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயஸ்ரீ மேடம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து சந்தோஷ் சாரோட கோர்ஸ் வாட்ஸ்அப்ல வச்சிருந்தேன். அவங்க ஜாயின் பண்ணதே அதுக்கப்புறம் லேட்டரா தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த டெடிகேஷன்ஸ் அவங்கள்ட்ட நல்லா இருந்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு அவங்க கேப்சர் பண்ணி உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளவு பேர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொன்ன இந்த வவுச்சர் கிளாஸ் ஆட்டோமேஷன் பிளஸ் வந்து 2 பேலன்ஸையும் ரெகான்சிலேஷன் பண்றது, ஏன்னா அதான் ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு அங்கதான் ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஏன் நம்ம இதே மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களே, இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமே வேல்யூஸ் அப்படின்ற ஐடியா தாட்டே எனக்கு அதான் வந்தது. நான் லிமிட்டடா ஒரு கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தென் அந்த பாயிண்ட்ல ஒர்க் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு 85 பீப்புளுக்கு மேல நம்ம கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ரியலா ஃபீல் பண்ண முடிஞ்சது.
பட் பரவாயில்ல, ஜெயஸ்ரீன் மேடம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரியலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லையா? அதுதான் நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, லேர்னிங் மட்டும் போதாது, அதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் அதுக்கான ரிசல்ட் வரும். நீங்க லேர்னிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அது நீங்க லேர்ன் பண்ணாததுக்கு சமம். அதனால லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியும், எதோட எதோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலி நான் வந்து டேலியில ஒரு எனி கான்செப்ட் லேர்ன் பண்ணாலும் இதை எப்படி நம்ம இந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படிதான் என்னோட திங்கிங்கே இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய நேரத்துல எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தேங்க்ஸ் மேடம், ஜெயஸ்ரீ மேடம், நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு இது மூலமா நல்லா நிறைய எஃபர்ட் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லி இந்த கிளாஸ் பத்தி சொன்னீங்க. நம்ம லைட்டா மட்டும் பேசிட்டு விட்டுட்டோம். பட் அதுக்கப்புறம் சந்தோஷ் சார் சொன்ன எல்லாமே அந்த பிரீஃபா கேட்கறப்ப எனக்கு கண்டிப்பா இதுல அட்டன் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்துச்சு. நான் ஜாயின் பண்ணிட்டு தான் கார்த்திக் சார்ட்டே இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு. ஆனா சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கிளாஸ பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவே பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மேடம் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு இப்ப சந்தோஷ் சாரை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும்னா அப்ப நான் அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சா தெரிய முடியும். இப்போ கணேசமூர்த்தி சார் வந்து டாக்ஸேஷன் பாயிண்ட் இவ்வளவு எடுக்கிறாருன்றத நான் மேலோட்டமா மட்டும் பார்த்துட்டா ஓகே விட்டுடலாம். பட் அதை நீங்க இன்டெப்தா பார்க்கணும். இதே மாதிரிதான் நீங்க சப்ஜெக்ட்குள்ளயுமே எந்த அளவுக்கு கோரா வந்து நீங்க எல்லாமே பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்கள பத்தி ஒரு வேல்யூ தெரியும். ஓகேங்களா? அதனால கிரேட் மேடம். ஆமா சார். பிரபு சார் சொல்லி கொடுத்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் வந்து நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த இம்போர்ட் அவுட்புட் எல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் மேக்சிமம் செஞ்சு பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஷேர் பண்ணுவாங்க. நான் ஃபேக்கல்ட்டிக்கு அதை ரிவ்யூக்காக கொண்டு அதில் ஜெயஸ்ரீ மேமும் ஒன்று ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல ஜெயஸ்ரீ மேமும் சொல்லுவேன். ஓகே மேம். தேங்க்யூ. மேடம் சொன்னதுல ஒரு சின்ன எந்த டாபிக்மே நம்மளுக்கு ரிலவெண்ட், இது ரிலேட்டட் நம்ம வந்து ஒர்க் பண்ணல, இது ரிலேட்டட் நம்ம வந்து அக்கௌண்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒமிட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எல்லா அக்கௌண்டன்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் லெவல்னு ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும், வேலை நம்ம படிச்சுட்டு உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி கண்டிப்பா யாருக்குமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆங்கிள்லயுமே நீங்க வந்து டாக்ஸா இருந்தாலும் சரி, அது டைரக்ட் டாக்ஸா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டாக்ஸா இருந்தாலும் சரி, அது ஜாப் காஸ்டிங்கா இருந்தாலும் சரி, அது ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, இந்த ஃபீச்சர் நம்ம வந்து எடுக்கல, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஐட்டம் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படி இருந்தாலும் சரி, ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங்கா இருந்தாலும், ஜாப் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஸோ எனிதிங் இது வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கெரியர் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல அது மூவ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், பிரபு சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ஓகே. அவங்களோட டீச்சிங் வந்து அவர் டவுட் கிளியர் பண்றதா இருக்கட்டும், அவர் சொல்லி கொடுக்குற விதமா இருக்கட்டும், நல்லா ஈஸியா புரியுற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கணேஷ்மூர்த்தி சார் வந்து டாக்ஸ் எந்தெந்த டாக்ஸ் வந்து எவ்வளவு வருது அந்த கிளாஸ் நல்லா இருந்தது. கார்த்திக் சாரோட கிளாஸ்ல வந்து ஷார்ட்கட் எப்படி பண்ணணும், ஈஸியா எப்படி முடிக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஈஸியாவே சொல்லி கொடுத்தாரு. நான் நினைச்சதை விட இந்த கிளாஸ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் மேம். பிரபு சாரோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நான் மறுபடியும் உங்க கிளாஸ் போட்டீங்கன்னா நான் பார்ப்பேன் சார். டெஃபினட்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. ராஜலட்சுமி மேம். குட் ஈவினிங் சார். சார் முதல்ல வந்து சந்தோஷ் சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்காண்டி முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ சார். பிரபு சார் டெய்லி டீச் பண்றது, நாளைக்கு என்ன சொல்ல போறாங்க, நாளை கழிச்சு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். ஆனா டெய்லி நியூ லேர்னிங் தான் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சார் அதனுடைய விளக்கங்கள் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கணேசமூர்த்தி சார் ஜிஎஸ்டி அது ஓரியண்டல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ 4 சாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிறைய பேர் வந்து சேட்லயும் உங்க ஃபீட்பேக் போடுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்து நம்ம ஏதாவது ஒரு செக்ஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஃபேக்கல்ட்டி முக்கியமா வந்து கணேசமூர்த்தி சார், பிரபு சார், கார்த்திக் சார், உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. பிரபு சார் இருக்கீங்களா? மிக்க மிக்க நன்றி. ஸோ இது ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு புயல் மாதிரி போயிட்டு இப்பதான் கொஞ்சம் அமைதியா நின்னு இருக்கு. ஸோ அடுத்து ஒரு ஏதாவது ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வந்து நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க. ஸோ யார் எந்த ஒரு ஈகோவும் பார்க்கறது இல்ல. ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்காக வந்து பண்றாங்க. ஸோ அடுத்த ஒரு இதுல கண்டிப்பா கணேசமூர்த்தி சார், கார்த்திக் சார், பிரபு சார் அடுத்த ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து ரீச் பண்றோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். குட் நைட் சார். கணேசமூர்த்தி சார், தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ.